தாவேகாவினுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கிற அனீஷ்குமார் என்கிற ஒரு நபர் அந்த வழக்கறிஞரிடத்தில் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, உங்களுக்கு அரசு வழக்கறிஞர் பணி வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட தொகையை எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று பேரம் பேசுகிற செய்தியை பார்க்கிற பொழுது, ஜனநாயகத்தின் 4 தூண்களுள் ஒன்றாக கருதப்படுகிற நீதித்துறையில் ஜனநாயகத்தை மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கை மட்டுமல்ல, நீதி பரிபாலனத்தின் மூலமாக நாட்டு மக்களிடத்தில் நம்பிக்கையை விதைத்திருக்கிற நீதித்துறையில் தாவேக அரசு இன்றைக்கு ஊழல் கரைபடைந்த துறையாக மாற்ற முயற்சி செய்வது வன்மையான கண்டனத்திற்குரியது. அனீஸ் என்பவர் தாவேக நிர்வாகி ஒரு பெண் வழக்கறிஞரிடம் பேசி 15 லட்சம் ரூபாய் தந்தால் அரசு வழக்கறிஞர் பதவி தருவேன் என்று கூறியுள்ளார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். லஞ்சமே வாங்க மாட்டாங்க எங்க ஆட்கள், நாங்களும் லஞ்சம் வாங்க மாட்டோம், யாரையும் வாங்க விட மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அரசு வக்கீல் நியமனத்துக்கு பல லட்சம் லஞ்சம் கட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விமலா வழங்க கேட்கலாம். விமலா, வணக்கம், உங்க விரிவான தகவல். கண்டிப்பாக ராதிகா. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு விண்ணப்பித்திருந்த கிள்ளியூர் தொகுதி பாலூர் பகுதியை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் ஒருவரை வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஆடியோ காலில் ஒருவர் தொடர்பு கொண்டார். அந்த ஆடியோ காலில் தொடர்பு கொண்ட அவர் தன்னை மாவட்ட தாவேக நிர்வாகி அனீஸ் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு அந்த பெண் வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் பணியிடத்திற்கு விண்ணப்பித்திருந்ததை தான் அறிந்திருந்ததாகவும் அந்த பணியிடத்தை பெற்றுத்தர 15 லட்சம் தர வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மேலும் அந்த பெண் வழக்கறிஞர், இது பெரிய தொகை, என்னால் முடியாது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் என்று கூறியதற்கு 12.5 என்று அந்த நபர் கூறுவதுமான ஆடியோ கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அந்த தாவேக பிரமுகர் தொடர்பு கொண்ட வாட்ஸ்அப் எண் கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமாரின் நெருங்கிய நண்பரும் தாவேக ஒன்றிய செயலாளருமான அனீஸ் என்பவரின் செல்போன் நம்பர் என்பது உறுதியானது. எனவே அந்த பெண் வழக்கறிஞரிடம் பேரம் பேசி லஞ்சம் கேட்டது தாவேக ஒன்றிய செயலாளர் அனீஸ் என்பது உறுதியானது. இந்த உறுதியான நிலையில் அவரை மத்திய மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணகுமார் கட்சியின் செயற்குழு பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக நீக்கம் செய்துள்ளார். கட்சியின் தலைமை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்தபோது கரூர் மாவட்ட மக்களின் சந்திப்பு நிகழ்ச்சியில் கூட பேசும்போது, உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க, அப்படி யாராவது போஸ்ட் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்களை ஆர்வப்படுத்தி இருந்தார். இந்த நிலையில் தற்போது தாவேகாவினரே அம்மாதிரியான லஞ்சம் பெற பேரம் பேசுவது மக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தாவேக அரசு கட்சியிலிருந்து அவர்களை நீக்குவது மட்டும் போதாது, காவல்துறை வாயிலாக அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதுதான் இனிவரும் நாட்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் தடுக்க முடியும் என்பது பெரும்பாலான பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாகவே உள்ளது ராதிகா.